கையில் இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா இது திக்னஸ்லையாக இருக்கட்டும் வெயிட்லையாக இருக்கட்டும் ஒரு காம்பேக்டான ஃபீல் தான் தருது. அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல இந்த ஃபோனில் இருக்க நல்லது கெட்டது என்னன்னு சொல்ல போகிறோம். ஸோ நம்ம கையில் இருக்க ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக விவோவில் லான்ச் பண்ண விவோ Y400 ப்ரோவாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டேப் டு டெக் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவோவில் உங்களுக்கு எப்போவுமே எல்லாம் ஒரு யூனிக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ போன வாட்டி மாதிரி உங்களுக்கு யூனிக் டிசைனில் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது V50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் நிறையா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் அண்ட் கேமரா ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இல்லை ஹார்ட்வேரில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாஃப்ட்வேர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் டச் ஓஎஸ் அப்படிங்கிற ஓஎஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த அப்டேட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் இருக்க நல்லது கெட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கெட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் தான் உங்களுக்கு நல்லா கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கணும்னா இந்த வீடியோ இன்னும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.4 திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 182 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜிக்கு இது கொஞ்சம் வெயிட் ஒரு நார்மல் வெயிட் தான் சொல்லுவோம். அண்ட் இந்த ஃபோனில் இருக்க 3 கலர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, ஒயிட் அண்ட் பர்பிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஒயிட் அப்படின்னு நம்ம கையில் இருக்குது. ஐபி ரேட்டிங் பற்றி பார்த்தீங்கன்னா IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா ஃபோன் மாதிரியும் இப்போ கீழே ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு ½ hour 2.5 hours அந்த மாதிரிலாம் வச்சிருக்க முடியாது. ஃபோனில் கொடுத்துருக்க யூனிக்கான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் லைட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டைனமிக் லைட்னா இப்போ உங்களுக்கு ஃபோனில் இன்கமிங் கால், நோட்டிஃபிகேஷன், இல்லை மியூசிக் ஏதாவது கேட்கும்போது நீங்களே உங்களுக்கு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய டிசைன் பண்ணணும்னு உங்களுக்கு நிறைய ஆசைப்படுவீங்க. ஸோ இதை நான் டிசைன் பண்ணிக்கலாம் நம்மளே. நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு சார்ஜ் ஏறும்போதோ இல்லை சார்ஜ் இறங்கும் போதோ உங்களுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்மளே இதோட பிரைட்னஸ் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம். இது சில ஆப்புக்கு என்னென்ன ஆப்புக்கு அது இதுன்னு கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த 300% வால்யூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார். டிஸ்பிளே பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு 6.7 inches ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 கொடுத்துருக்காங்க. என்ன ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 4K சப்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் என்னென்ன புதுசாக படம் பார்க்குறதா இருந்தாலும் உங்களுக்கு 4K சப்போர்ட்லேயே கொடுக்க போகிறாங்க. அது உங்களுக்கு ஸ்பீக்கர் அந்த உங்கள் டிஸ்பிளே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்னஸாக இருக்கட்டும் இல்லை கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஒரு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 ரெஃப்ரெஷ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹையில் வச்சிருக்கோம் நம்ம ரெஃப்ரெஷ் ரேட்டிங். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டிங் இன்னும் ஸ்மூத்தாகவே தான் இருக்குது. பட் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் நார்மலில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம ஸ்விட்ச் ஆட்டோ மோடில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஆட்டோ மோடில் செக் பண்ணி பார்த்தா அது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு லேகிங்கும் இல்லாமல் எந்த ஒரு ஹீட் இஷ்யூ இல்லாமல் எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பிக் நெட் பிரைட்னஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 நெட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோர்லையும் அவுட்டோர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆக போகுது. டிசைனை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு இந்த ஃபோனில் ஒரு ஸ்லிம் அண்ட் எலகன்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மெட்டீரியல் இல்லை, பட் ஆனால் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான டிசைனாக இருக்க போகுது. அண்ட் இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துறதுனால உங்களுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்க போகுது. நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு 3D தரப்போகுது. அதாவது 3Dனா ஃபுல்லாக 3Dல ஒரு அனிமேஷன் சூப்பரான அனிமேஷனாக இருக்க போகுது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய கஸ்டமைஸ் பண்ண நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக் டிசைனாகவே இருக்க போகுது. அண்ட் பேட்டரியை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு 5500 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 90 watts ஃப்ளாக் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க உங்களுக்கு காம்படிட் வேர்ல்டுக்கு, அதாவது உங்களுக்கு ஃபோன் காம்படிட் வேர்ல்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது இப்போ கொடுத்துருக்க ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ விவோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அது எக்ஸாம்பிள் 7000 mAh வரையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா விவோவில் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண உங்களுக்கு அண்டர் 15Kலையும் அண்டர் 20Kலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 mAh வரையும் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இப்போ வர ஃபோனில் அதுக்கு மேலே 7500 வரையும் போயிருக்கு. இந்த ஃபோனில் என்னென்ன ஏஐ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வாய்ஸ் ரெக்கார்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் அது ஏஐ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அந்த ஏஐ டிரான்ஸ்லேட் கொடுத்தா உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம என்னென்ன பேசணுமோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தரப்போகுது. இப்போ எல்லா ஃபோனில் கொடுத்துட்டு வர மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்ச் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா விவோலையும் கொடுத்துருக்காங்க. சில ஏஐ டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அது நம்ம டாக்குமெண்ட்டாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கான உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ஜும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் அப்டேட் இன்னும் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கான். பட் இவ்வளோ ஏன் கம்மியாக கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek 7300 டிமென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க உங்களுக்கு காம்படிட்டான உங்களுக்கு ஃபோன் வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராசர் அதிகமாகவே கொடுத்துருக்கலாம். கேம் பிளே விளாண்டு பார்த்தோம். நாங்கள் ரொம்ப நேரம் கூட விளாட்ல, ஜஸ்ட் ஒரு ½ hour தான் விளாண்டு பார்த்தோம். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்குது.
இது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸர் ரொம்ப குடுக்காதனால, ஸோ இந்த மாரி கேம் தான் கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு நீங்க என்னென்ன கேம் விளையாடலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கேம்ஸ் லைக் சப்வே அந்த மாரி கேம் விளையாடலாம். பட் இந்த மாரி ஒரு பெரிய கேம்லாம் விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இது எங்க தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேக் சைட்ல உங்களுக்கு ஹீட்னஸ் லைட்டா தெரியுது. Android 15 வெர்ஷன் வரையும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோகோ எல்லாமே கிளீனா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபன் டச் ஓஎஸ் ஓட குடுத்துருக்காங்க. ஃபன் டச் ஓஎஸ் இப்போ 15 அப்டேட்லயே இருக்கு. இப்போ நம்ம கையில இருக்க ஃபோனோட ஸ்டோரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 ஜிபி ரேம் அண்ட் 128 ஜிபி ஸ்டோரேஜோட இருக்கு. பெஞ்ச்மார்க் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 லேக் மேல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நார்மல் கேம் விளையாடும்போது கொஞ்சம் ஹீட்னஸ் கம்மியா தான் இருக்கு. ஃப்ரீ ஃபயர் அண்ட் PUBG லைக் கேம் விளையாடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஒரு 7 லேக் இருக்கனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாவே தான் இருக்கு இந்த கேம் விளையாடும்போது. அண்ட் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டி குடுத்துருக்காங்க. 5G பேண்ட் 5G பேண்ட் சப்போர்ட்டோட குடுத்துருக்காங்க. இன்னும் டேட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பர்பாவே கிடைக்க போகுது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 32 மெகா பிக்சல்ல குடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சலோட குடுத்துருக்காங்க. அண்ட் இதில எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நான் இப்போ அப்லோட் பண்றேன். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இதில ஃபோட்டோ நல்லா இருக்கா, இல்ல நல்லா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதில ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோவோட உங்களுக்கு நார்மல் ஃபோட்டோ இன்னும் சூப்பராவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த ஃபோனோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் 25K இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் யார் யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு மெயினா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா அண்ட் பேட்டரி இதுக்கு தான் கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்றீங்களா இருந்தா இந்த ஃபோன் வாங்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஆல் ஓவரா ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு இதில வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இந்த ஃபோன் தைரியமா வாங்கலாம். ஸோ தாராளமா வாங்கலாம். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பா வாங்காதீங்க. ஸோ உங்களுக்கு இது நார்மல் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் கேமராவும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. அப்படிங்கிற பட்சத்தில இந்த ஃபோன் உங்களுக்கு சூப்பராவே இருக்க போகுது. உங்களுக்கு நல்லா சூட் ஆக போகுது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபோனை பத்தி உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தா இல்லைனாலும் உங்களுக்கு ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இதோட இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு யூனிக்ஸான அப்டேட் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ண பார்க்குறேன். சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தேங்க் யூ, பை பை.